எல்னினோ தாக்கத்தால் தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் வறட்சி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நடுவண் அரசு எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிக வெப்பமடையும் ஒரு இயற்கையான காலநிலை நிகழ்வு எல்னினோ என்று அழைக்கப்படுகிறது. இது மழைப்பொழிவு, வெப்பநிலை முறைகளை மாற்றி குறிப்பிட்ட பகுதிகளில் கடுமையான வறட்சியையும் இதர பகுதிகளில் பெருமழையையும் உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் வரை மிதமான நிலையில் இருக்கும் எல்னினோ இந்த ஆண்டு கடைசியில் வலுப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்நிலையில் எல்னினோ தாக்கத்தால் தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் வறட்சி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நடுவண் அரசு தெரிவித்துள்ளது. அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் மாவட்டங்கள் பாதிக்கப்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மாவட்டங்களில் எள், பயிறு வகைகள் போன்ற குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்ய நடுவண் அரசு அறிவுறுத்தியுள்ளது. பாதிப்பு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல எல்னினோ தாக்கத்தால் 27 மாநிலங்களில் உள்ள 226 மாவட்டங்களில் வறட்சி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நடுவண் அரசு தெரிவித்துள்ளது.